ஹாய் நண்பா, பல மாதங்களுக்கு பிறகு சிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. குரூப் பி கேட்டகரியிலேருந்து குரூப் சி கேட்டகரி, அதாவது 12th படித்தவங்கலேருந்து எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. நம்ம தமிழகத்தில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். அதே மாதிரி அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். அண்ட் தென் சேலரியை பொறுத்தளவு ஃப்ரெஷருக்கு மட்டுமே பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிபிஎஸ்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அதாவது மத்திய அரசாங்கத்தின் கல்வித்துறை. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் கேட்டகரியில் தான் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 31 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஆல் ஓவர் இந்தியா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். நம்ம தமிழகத்திலும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஜாபோடைய வேகன்சி பார்த்துடலாம். குரூப் பி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டன்ட் கேட்குறாங்க. இதுக்கான சேலரி பே லெவல் 6 கொடுக்குறாங்க. பேசிக் பே அலவன்ஸஸ் சேர்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு 50,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் ஒரு 142 வேகன்சி இருக்குது. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் குரூப் சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஜாபுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் குரூப் சி கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப் இருக்குது. இந்த ஜாபுக்கு பே லெவல் 2 பேஸ் பண்ணி சேலரி கொடுக்குறாங்க. பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 30,000 35,000 வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதிகபட்ச வயது 27. இது எல்லாமே அதிகபட்ச வயது தான். பட் இதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மொத்தமாக ஒரு 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி போர்டில் தான் சொல்லியிருக்காங்க, போர்டு ஆஃபீஸில். ஓகேவா? நம்ம தமிழகத்திலையும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கிறதுனால எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி மாதம் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 31 வரைக்கும் இருக்குது. இந்த மாதம் கடைசி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் பி போஸ்ட். இந்த குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும்? ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதாவது ஒரு டிகிரி படித்த கேண்டிடேட்க்கு கம்ப்யூட்டர் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ டிகிரி படித்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ், ஹேண்ட்லிங் ஆஃப் லார்ஜ் டேட்டாபேஸ், இன்டர்நெட் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே டிகிரி படித்த எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்ச வயது 30 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாம் வைக்கிறாங்க. டயர் 1 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்குது. ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸாம், அதாவது டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறாங்க. ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ஆன்சர் சீட் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஆன்சரை வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டைப், இது வந்து பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். லைக் எஸ்ஐ ரைட்டிங், இந்த மாதிரி ஒரு சில பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதற்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு தான். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட். இது வந்து குரூப் சி கேட்டகரியில் வருது. இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலோ அதற்கு ஈக்குவலண்டாக டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருந்தாலோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 27 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஜாபுக்கு எப்படி செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க. சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு டைப்பிங் டெஸ்ட் ஆல்சோ வைக்கிறாங்க. மற்றபடி இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை. சரிங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 800 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ்.
இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மென் இவங்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த 800 ரூபாய் ஃபீஸ். ஓகேவா? இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஜாபுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதில் அந்த குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன டாபிக்ஸில் கவர் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 90 மார்க்கு. மொத்தமாக இந்த டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கான டூரேஷன் வந்து 3 மணி நேரங்கள் போட்டிருக்காங்க. பார்ட் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 30 கொஸ்டின்ஸ் 90 மார்க் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அரித்மெட்டிக்கலில் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ராவில் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் ஹிந்தி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த 2 டாப்பிக்லையுமே 15 அதாவது ஒரு 30 கொஸ்டின் 90 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. இதில் ஹிந்தி தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணும்போது இந்த 15 மார்க் வராது. பட் இது ஜென்ரல் ஹிந்தி தான், ஓரளவு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை விட்டுட்டு மற்ற ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். பார்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அதுக்கு ஈக்குவலண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதுவுமே ஒரு 30 கொஸ்டின் 90 நிமிடங்கள் கேட்குறாங்க. மொத்தமாக டயர் 1 எக்ஸாமினேஷன் 150 கொஸ்டின்ஸ் 450 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. 3 மணி நேரங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டயர் 1 எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கான லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். டயர் 2 வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது. அதற்கான ஸ்கீம்ஸை தெளிவாக போட்டிருக்காங்க, டாபிக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அதையுமே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹிந்தி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷை கம்பேர் பண்ணி ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மற்றது எல்லாமே காமன் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் காமன் சிலபஸை ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த ஹிந்தி டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அண்ட் தென் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாதுங்க, எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? சிட்டிஸ் எக்ஸாமினேஷனுடைய சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே சென்னை போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தை கூட நீங்கள் எக்ஸாம் சென்டராக சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். பக்கத்து ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக வந்து செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டனாக என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எனி டிகிரி படித்தவங்க 12th படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 200+ வேகன்சி இருக்குது. ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேறு லெவலான மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு, அதுவும் கல்வித்துறையில் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.